அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் இயல் 4. ஸோ இலக்கணத்தில் பண்ணாக்கா இருக்கக்கூடிய அந்த இலக்கணம் பொது அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கிலிருந்து மொத்தம் 20 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷின் வித் ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், அஃறிணை பால் பகுப்புகள் எத்தனை பிரிவுகளை உள்ளடக்கியது? அஃறிணை பால் பகுப்புகள் எத்தனை பிரிவுகளை உள்ளடக்கியது? ஃபர்ஸ்ட் கொஷின், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ரிலேட்டடாக போட்ட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோஸோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அடுத்து இரண்டாவது கொஷின், நான், யான், நாம், யாம் என்பவை யாவை? நான், யான், நாம், யாம் என்பவை யாவை? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தன்மை பெயர்கள். ஆப்ஷன் பி தன்மை பெயர்கள். அடுத்த கொஷின் நம்பர் 3, நீ, நீர், நீவீர், நீருகள் என்பன யாவை? நீ, நீர், நீவீர், நீருகள் என்பவை யாவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முன்னிலை பெயர்கள். ஆப்ஷன் பி முன்னிலை பெயர்கள். அடுத்து நான்காவது கொஷின், அவள், அவன், அவர், அது, அவை என்பவை. அவன், அவள், அவர், அது, அவை என்பவை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி படர்க்கை பெயர்கள். ஆப்ஷன் சி படர்க்கை பெயர்கள். அடுத்து கொஷின் நம்பர் 5, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னவென்று அழைப்பர்? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் என்னவென்று அழைப்பர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வளாநிலை. ஆப்ஷன் பி வளாநிலை. அடுத்து கொஷின் நம்பர் 6, செலியன் வந்தது என்பது என்னவென்று பெயர்? செலியன் வந்தது என்பது என்னவென்று பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வலு. ஆப்ஷன் ஏ வலு. அடுத்து கொஷின் நம்பர் 7, கண்ணகி உண்டான் என்ற தொடரில் இடம்பெற்றிருக்கும் வலு டேஷ். கண்ணகி உண்டான் என்ற தொடரில் இடம்பெற்றிருக்கும் வலு டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பால்வலு. ஆப்ஷன் பி பால்வலு. அடுத்து கொஷின் நம்பர் 8, நீ வந்தேன் என்பதில் இடம்பெற்றிருக்கும் வலு யாது? நீ வந்தேன் என்பதில் இடம்பெற்றிருக்கும் வலு யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இடவலு. ஆப்ஷன் ஏ இடவலு. அடுத்து கொஷின் நம்பர் 9, நேற்று வருவான் என்பது என்ன வலு? நேற்று வருவான் என்பது என்ன வலு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காலவலு. ஆப்ஷன் சி காலவலு. அடுத்த கொஷின் நம்பர் 10, இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வளாநிலை. ஆப்ஷன் சி வளாநிலை. அடுத்து கொஷின் நம்பர் 11, என் அம்மா வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது. என் அம்மா வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கால வலு அமைதி. ஆப்ஷன் டி கால வலு அமைதி. அடுத்து கொஷின் நம்பர் 12, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கால வலு அமைதி. ஆப்ஷன் பி கால வலு அமைதி. அடுத்து கொஷின் நம்பர் 13, வலு எத்தனை வகைப்படும்? வலு எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 7 வகைப்படும். ஆப்ஷன் பி 7 வகைப்படும். அடுத்து கொஷின் நம்பர் 14, என் மாமா வந்தது என்பது டேஷ். என் மாமா வந்தது என்பது டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திணைவலு. ஆப்ஷன் ஏ திணைவலு. அடுத்து கொஷின் நம்பர் 15,
கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும் என்ற வரிகள் பாரதியார் கவிதையில் இடம்பெற்றிருப்பது டேஷ். கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும் என்ற வரிகள் பாரதியார் கவிதையில் இடம்பெற்றிருப்பது டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மரபு வலுவமைதி. ஆப்ஷன் பி மரபு வலுவமைதி. அடுத்து கொஷின் நம்பர் 16. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுவது டேஷ். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுவது டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மரபு வளாநிலை. ஆப்ஷன் ஏ மரபு வளாநிலை. அடுத்து கொஷின் நம்பர் 17. இடம் டேஷ் வகைப்படும். இடம் டேஷ் வகைப்படும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 3 வகைப்படும். ஆப்ஷன் சி 3 வகைப்படும். அடுத்து கொஷின் நம்பர் 18. திணையின் உட்பிரிவு டேஷ். திணையின் உட்பிரிவு டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பால். ஆப்ஷன் சி பால். அடுத்து கொஷின் நம்பர் 19. வந்தேன் வந்தோம் என்பன டேஷ். வந்தேன் வந்தோம் என்பன டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தன்மை வினைகள். ஆப்ஷன் பி தன்மை வினைகள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.